Hello friends, Mehars kitchen viewers எல்லாருக்கும் வணக்கம். மாங்காய் போட்டு புளி காரம் எல்லாம் நல்ல தூக்கலா ரொம்பவே ருசியான கொடுவா மீன் குழம்பு செட்டிநாட் ஸ்டைலில் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் இதே மாதிரி தான் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் செய்யும் போதே நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இதை செய்கிறதுக்காக நான் 1 கிலோ கொடுவா மீன் வாங்கி உப்பு போட்டு விளாசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கலாம். இதை எடுத்து 2 கிளாஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி புளி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், இதோட கலருக்காக 5 காஷ்மீர் ரெட் சில்லிஸ் இதெல்லாம் சேர்த்து வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் மீன் குழம்புக்கு நல்ல ருசியை தரும். இதை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் வெந்தயம் ஜீரகம் ரேஷியோ வந்து 1:2 இருக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோ வெந்தயம் எடுக்கிறீங்களோ அதோட டபுள் த குவான்டிட்டி தான் வந்து ஜீரகம் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் எடுத்து இந்த தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம அரைச்ச மசாலா பவுடர், தேங்காய் விழுது, வெங்காயம் தக்காளி விழுது, புளி தண்ணி இது 4மே ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் மீன் குழம்போட ருசியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி விழுது, ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு ஒரு விழுது ரெடி பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மற்ற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மீன் குழம்பு மசாலா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 3 கப் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம புளி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியும் இது கூடவே சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு லிட் மூடி நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட மாங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாயிடும். அந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா மாங்காய் வந்து வேகாது. ஸோ இந்த மாதிரி மிடில் ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கணும். மாங்காய் சீசன் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து இரும்பன் புளி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிலிம்பி, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து குழம்புக்கு நல்ல ருசியை தரும். இந்த மாதிரி இந்த பிலிம்பி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்துருங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மீன் சேர்த்துடலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீன் எல்லாமே ஒவ்வொன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா வத்திருச்சா, குழம்பு நல்லா திக்காயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீன் சேருங்க. ஏன்னா இந்த கொடுவா மீன் வந்து போட்டு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்லேயே குழம்பு வந்து ரெடி ஆகிடும், மீன் வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும்.
அதனால் குழம்பு நல்லா திக்காயிட்ட அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மீனை வந்து சேர்க்கணும். ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி லிட் மூடிடுங்க. 2 மினிட்ஸ்லேயே வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே ருசியாக மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்போட வாசனை வீடே கமகமக்குது. இந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரலாக ரெட் கலராக இருக்குன்னு. நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் சேர்க்கலை. நம்ம மசாலா அரைச்சி வறுத்து இதில் சேர்த்ததால தான் இந்த மாதிரி கலர் நம்ம கிடச்சிருக்கு. நீங்கள் கடையில் விற்கிற மீன் குழம்பு பவுடர் இதில் சேர்க்காதீங்க. நாமளே வீட்டில் அரைச்சி சேர்த்தா தான் மீன் குழம்புக்கு நல்ல திக்னஸும் கிடைக்கும் அண்ட் கலரும் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் இதை எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட சேனல் மெஹர்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.